வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கார்டனில் ஊசி மல்லி, சன்ன மல்லி, பச்சை முல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முல்லை ரகங்களை பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக இந்த முல்லை செடியானது ஒரு வகையான குத்து செடி தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த செடிகளை வாங்கி நீங்கள் நடவு பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்க்க முடியும். இதனுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷம் வரைக்குமே நம்ம இந்த செடிகளை நம்ம கொண்டு போக முடியும். நீங்கள் முதல்ல விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மார்க்கெட்டுக்கு இந்த பூ வாங்குறாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த விவசாயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுக்காக இந்த பதிவில் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமான செடிகள் தான் ஃபேமஸாக இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போனால் தான் நம்மளுடைய வியாபாரம் நடக்கும். நம்ம ஒரு பொருளை சேல் இல்லாத பொருளை அந்த இடத்துல நம்ம போயிட்டு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வாங்கலை அப்படின்னா நம்ம விளைவிச்சது நமக்கு நஷ்டமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை முக்கியமான இங்கே கவனிக்கணும். அதன் பிறகு நீங்கள் மாடி தோட்டம் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா 1 or 2 பிளான்ட்ஸை நீங்கள் இந்த பிளான்ட்டை வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவுக்கு பூக்கள் தரும். ஒரு முழம் அளவுக்கு பூக்கள் கிடைக்குங்க. நீங்கள் வேறு எங்கேயும் போய் பூக்கள் வாங்காமல் உங்களுடைய மாடி தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய பூக்களை வச்சு ஈஸியாக பராமரிச்சுக்க முடியும்.